பாக்கியவான். ஹalleluya. அவருக்கு நல்ல ஒரு மனைவி ஆண்டவர் கொடுத்தார். யாருக்கு? ஈசாக்குக்கு. ஹalleluya. ஈசாக்குக்கு என்ன கிடைச்சிச்சு? நல்ல ஒரு மனைவி. ஹalleluya. அடுத்தது தியானம் பண்ற மனுஷனா மாத்திரம் இல்லாம அடுத்தது பாருங்க, அவர் என்ன பண்றாருன்னா அவர் நிறைய காரியங்களை தியானிக்கிறாராம். ஹalleluya. சங்கீதம் 77:5 பார்க்கும்போது சிலர் பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் தியானிக்கிறார்கள். ஹalleluya. சங்கீதத்துல பார்க்கும்போது என்ன பண்றாராம்? பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் என்ன பண்றாரு? ஆபிரகாம் என்னென்னலாம் என்னெல்லாம் காரியங்களை செஞ்சாரோ அதெல்லாம் ஈசாக்குக்கு சொல்லி கொடுக்கிறார். ஹalleluya. அந்த நாட்களில வேத வசனம் எதுவுமே இல்ல. ஆபிரகாம் என்ன ஈசாக்குக்கு சொல்லி கொடுக்கிறாரோ அதைத்தான் தியானம் பண்ணுவதற்காக அவர் வெளியே சாயங்கால வேளையில போயிருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. தேவ பிள்ளைகள் நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? நிறைய ஆண்டவர் செஞ்ச அற்புதங்களை அதிசயங்களை தியானிக்கிறவர்களா இருக்கணும். ஹalleluya. சில பேருக்கு உங்களுக்கு வேதம் வாசிக்க தெரியலையா? நீங்க என்ன வசனத்தை கேக்குறீங்க? ஆண்டவர் செங்கடலை 2ஆ பிளந்தார். ஹalleluya. எப்படி பிளந்திருப்பார்? நீங்க வேதம் வாசிக்க தெரியாதவங்க நீங்க என்ன பண்ணலாம்? அதையே தியானம் பண்ணலாம். அதுலயே